to the class students. Today let us continue history unit 8 freedom struggle in Tamil Nadu. Learning objectives anti-colonial struggle in Tamil Nadu. colonial struggle na British people அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம அவங்களுடைய ரூல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஃபைட் பண்ண போகிறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அமலிரியேஷன்ஸ் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். இப்போ எஜுகேஷன் இதுலையும் எஜுகேஷனுடைய டெவலப்மெண்ட்க்கும் இப்போ சொசைட்டியில் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து புறம் தள்ளி வச்சுருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கிற பீப்புளினுடைய டெவலப்மெண்ட்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், அது டெவலப்மெண்ட்க்கு எப்படி நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. சேலஞ்சஸ் ஆஃப் த ஜஸ்டிசிட்டிஸ் டு த காங்கிரஸ் இன் த டெவலப்மெண்ட். காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் அவங்களுடைய இதுவும் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டினுடைய இதுவும் எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படின்றது. மிலிட்டன்ட் மாஸ் மூமெண்ட் ஆஃப் காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. இப்போ காங்கிரஸ் மூமெண்ட் மிலிட்டன்ட் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற போர் குணமிக்க வெகுவான மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய இயக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். தமிழ்நாடு ஷோஸ் த லீடிங் இன் ரெசிஸ்டிங் காலனியல் ரூல். இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா காலனியல் ரூல் பிரிட்டிஷ் ரூலுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணினதில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட். தமிழ்நாடு ஃபஸ்ட் ஒன். ஆஸ் early in the late 18th century, the பாளையக்காரர்ஸ் resisted the English attempt to establish their political hegemony in தமிழ்நாடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா earlier as 18th centuryயில் பார்த்திங்கன்னா பாளையக்காரர் வந்து பிரிட்டிஷ் பீப்புளினுடைய அரசியல் ஆதிக்கத்துக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அவங்களுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க பிரிட்டிஷ் ரூலை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாளையக்காரர்ஸ் வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஈவன் ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் பாளையக்காரர்ஸ் அண்ட் அப்ரைசிங் வாஸ் ஆர்கனைஸ்டு பை இண்டியன் சிப்பாயிஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இன் வேலூர் ஃபோர்ட் இன் 1806 அண்ட் இட் ஹேட் எக்கோஸ் இன் செவரல் கண்டோன்மெண்ட்ஸ் இன் சவுத் இந்தியா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்ஸ் வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. அதை வந்து யார் சப்ரெஸ் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அடக்கி இருந்தாலுமே என்னது மறுபடியும் என்ன பண்ணாங்க, இந்தியன் சிப்பாயிஸ் வந்து வேலூர் ஃபோர்ட்டில் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற நிறைய அந்த இராணுவ முகாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சிப்பாயிஸ்லாம் இருக்கிற அந்த இதில் வந்து என்னாச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு பெரிய அளவில். தேங்க்ஸ் டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இவென்ச்சுவல் எமர்ஜென்ஸ் ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம டேங்க் பண்ணோம், வெஸ்டர்ன் எஜுகேஷன். அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள், எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு. த ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் டுக் த கான்ஸ்டியூஷனல் பாத். அரசியல் அமைப்பு படி என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் பண்ணினது அந்த முறையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. The freedom struggle in Tamil Nadu was unique because from the beginning it was not only a struggle for independence from the British rule but also struggle for the independence from social disabilities imposed by obnoxious caste system. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடுனுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன், ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பிகினிங்லேருந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்ற ஃபைட் ஒரு பக்கம் இருந்தாலுமே அது மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் சொசைட்டியில் இருக்கிற சம் சோசியல் ஈவல்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா பல இதெல்லாம் கருத்தெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னவாக இருக்கும், சொசைட்டியில் ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த சோசியல் ஈவில்ஸ் ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதையும் நீக்கணும் அதையும் என்ன பண்ணணும், அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கனால தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுனுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஒரு இம்பார்ட்டண்ட் இதாக இருந்துச்சு. In this lesson, we shall study the role played by the nationalist leader to diverse ideologies in Tamil Nadu. இப்போ தனித்தனியாக கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே எல்லாம் சேர்ந்து ஒன்றா என்ன பண்ணாங்க, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இது early nationalist stirring in Tamil Nadu.
என்னது தமிழ்நாட்டில் வந்து பிகினிங்கில் எப்படி அந்த தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். The Madras Native Association MNA was earliest organization to be founded in South India to articulate the large public rather than the sectorial interest. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து பிகினிங்கில் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பப்ளிக் பீப்புளினுடைய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு, அவங்களுடைய விருப்பங்கள் அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வெளியில் கொண்டு வந்து தெரிவிக்கிறதே அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபவுண்ட் பண்ணாங்க. இட் வாஸ் ஸ்டார்டட் பை கசுலு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனார் அண்ட் தயர் அசோசியேட்ஸ் இன் 1852. இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 1852 கசுலு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசன் அப்புறம் அவங்களோட கூட இருக்கிறவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அவங்க கூட இருக்காங்களா அவங்கெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ண அந்த அசோசியேஷன் தான் என்னது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இட் கன்சிஸ்டட் ப்ரைமர்லி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ். அதில் யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மெர்ச்சன்ட்ஸு. The objective was to promote the interest of its member and their focus was on the reduction in taxes. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட்ஸ் அதில் மெம்பர்ஸாக இருக்கனால அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்துச்சு, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய மெம்பர்ஸ்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், வந்து அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவங்களுடைய நலனில் அவங்க வந்து அக்கறையாக இருந்தாங்க அந்த மெம்பர்ஸ்னுடையது. அவங்களுடைய மோர் கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருந்துச்சு, எது மேலே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. It also protested against the support to the government in the Christian missionary activities. இப்போ பிரிட்டிஷ் பீப்புள்னாவே என்னது, கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது அவங்களுடைய ரிலிஜன். அதனுடைய செயல்பாடுகளையெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னது, அரசு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினதை வந்து இவங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்போஸ் பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இட் ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டு த கண்டிஷன் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். இப்போ வந்து இது என்ன ஆகுது, கவர்மெண்ட்டினுடைய அட்டென்ஷனை எப்படி திருப்புறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிஷன்ஸ் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் மேலே அவங்களுடைய அட்டென்ஷன் இருக்கணும், அவங்களுடைய பணி வந்து என்ன இருக்கணும், பீப்புளினுடைய கான்சன்ட்ரேஷனில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் அவங்க இதனுடைய செயல்களை முன்னெடுத்து சென்றாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்என்ஏ வாஸ் எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் த டார்ச்சர் ஆஃப் த பேஷண்ட்ஸ். இப்போ வந்து ஒன் ஆஃப் த மெயின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ கவர்மெண்ட்டினுடைய அஃபீஷியல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் அப்படின்னா ஃபார்மர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், விவசாயிகளை வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்தினாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எதுக்கு அப்போசிஷன், எஜுகேஷனை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தீஸ் எஃபர்ட்ஸ் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப். இப்போ வந்து அவங்க வந்து அந்த எதிர்ப்பு தெரிவித்தனால என்ன ஆகுது, அவங்களுடைய முயற்சி வந்து என்ன ஆகுது, டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுத்துச்சு. அண்ட் எவென்ச்சுவலி அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்டையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. விச் ஜஸ்டிஃபை த கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ த்ரூ டார்ச்சர். அது வந்து என்னது, டார்ச்சர் பண்ணி லேண்ட் ரெவன்யூவை கலெக்ட் பண்ணுறத அபாலிஷ் பண்ணுச்சு. However, by 1862, the Native Association has ceased to exist. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1862 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து என்னாச்சு, அவங்களுடைய செயல்களை எல்லாம் செய்ய முடியாத டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. Beginnings of the nationalist press, the Hindus and Sudesamiத்திரன், the appointment of Muthuswami as the first Indian judge of the Madras High Court in 1872 create a furor in Madras presidency. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க முத்துசாமி அப்படின்றவங்கள மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய ஃபர்ஸ்ட் ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க 1872. அதனால் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில், ஏன்னா பிரிட்டிஷ் ரூல் தானே, எல்லா பொசிஷன்லேயும் ஹையஸ்ட் பொசிஷன்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனால் ஒரு இந்தியனை அப்பாயிண்ட் பண்ணோன்னே என்னாச்சு, அந்த பிரசிடென்சியில் ஒரு குழப்பங்கள் உருவாகுது. என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ச்சை உருவாச்சு. The entire press in Madras
கிரிட்டிசைஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆஸ் எ ஜட்ஜ். இப்போ வந்து டோட்டலாக இருக்கிற மெட்ராஸில் இருக்கிற ப்ரெஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, இந்தியனை வந்து ஒரு ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணினதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. The press opposed his appointment and educated youth realized that the press was entirely owned by the Europeans. இப்போ ப்ரெஸ் வந்து ஃபுல்லாக அப்போசிஷன் தெரிவித்தனால, எதிர்ப்பு தெரிவித்தனால எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, உணர ஆரம்பித்தாங்கன்னா ப்ரெஸ் வந்து ஃபுல்லாக யூரோப்பியன் பீப்புள் பிரிட்டிஷ்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியன்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி ப்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பித்தாங்க அவங்க. த நீட் ஃபார் த நியூஸ் பேப்பர் டு எக்ஸ்பிரஸ் த இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அஸ் எ கீன் ஃபெல்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு நியூஸ் பேப்பர் வேணும் நம்மளுடைய ஐடியாஸ்லாம் சொல்கிறதுக்காக. ஜி சுப்பிரமணியன், வீர ராகவச்சாரி அண்ட் 4 other friends together started a newspaper, த ஹிந்து இன் 1878. இப்போ தமிழ் இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக நியூஸ் பேப்பர் ஹிந்து அப்படின்னு 1878 யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சுப்பிரமணியம் அண்ட் வீர ராகவச்சாரியார். இட் சூன் பிகேம் த வெஹிக்கல் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் ப்ரொபகேண்டா. ரொம்ப சீக்கிரமாக என்னாச்சு, நேஷ்னலிஸ்ட்னுடைய ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக ப்ளே ஆச்சு அந்த நியூஸ் பேப்பர். ஜே சுப்பிரமணியன் ஆல்சோ ஸ்டார்டட் எ ஃபர்ஸ்ட் தமிழ் நேஷ்னலிஸ்ட் பீரியாடிக்கல். பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியனார் வந்து தமிழ் பீரியாடிக்கல் நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சுதேசமித்திரன் இன் 1891, விச் பிகேம் எ டெய்லி இன் 1899. இப்போ வந்து பீரியாடிக்கலாக இருந்துச்சு, ஒரு வாரம் ஒரு முறை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி இருந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 1898 டெய்லியும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. The founding of the Hindu and Sudeshamitran provided encouragement to the starting of other native newspapers. இப்போ ஹிந்துவும் சுதேசமித்திரனும் ஸ்டார்ட் பண்ணினதை பார்த்து அவங்க பார்த்திங்கன்னா எதை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நேட்டிவ் நியூஸ் பேப்பர் அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்கள வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னு பார்த்தோன்னா such as Indian Patriot, South Indian Mail, Madras Standard, Deshabhimani, Vijaya and Suryodayam and India. இதெல்லாம் நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ். எதை பார்த்து ஆரம்பித்தாங்க, வீர ராகவச்சாரியார் ஆரம்பித்த அந்த ஹிந்து நியூஸ் பேப்பரையும் சுதேசமித்திரன் சுப்பிரமணியன் ஸ்டார்ட் பண்ண அந்த நியூஸ் பேப்பரும் அவங்களுக்கு வந்து நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. மெட்ராஸ் மகாஜன சபா. Madras Mahajana Sabha was the earliest organization in South India to clear nationalist objectives. தமிழ்நாட்டில் இருக்க இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேஷ்னலிஸ்டினுடைய மகாஜன சபா அவங்களுடைய நோக்கங்களை வந்து தெளிவாக ஸ்டார்ட் பண்ண வச்சுச்சு. On 6th May 1884, Madras Mahajana Sabha was started by Veera Raghavacharya, Ananda Charlu, Rangaya and few others. பி ரங்கையா இப்போ வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, May 1684 வீர ராகவச்சாரியார், ஆனந்த சார்லு, ரங்கையா அண்ட் ஃபியூ அதர்ஸ் அவங்களோட சேர்ந்தவங்க இன்னும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ரங்கையா பிகேம் த ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட், ஆனந்த சார்லு பிளே ஆக்டிவ் ரோல் ஆஸ் த செக்ரட்டரி. இப்போ ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் யார், ரங்கையா, ஆனந்த சார்லு வந்து செக்ரட்டரியாக இருந்தது. த மெம்பர்ஸ் மெட் பீரியாடிக்கலி. அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸு இல்லை ட்வைஸு 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணி எதை பற்றி அவங்க விவாதம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் டிபேட் பப்ளிக் இஷ்யூஸ் இன் க்ளோஸ்டு மீட்டிங்ஸ். அந்த பப்ளிக் இஷ்யூ பீப்புளினுடைய இதை விவாதங்களெல்லாம் தனிப்பட்ட விவாதங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங் ஹால்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. க்ளோஸ்டு மீட்டிங்ஸ், கண்டக்டட் ஹால் மீட்டிங்ஸ் அண்ட் கம்யூனிகேட் தயர் வியூஸ் டு த கவர்மெண்ட். இப்போ மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. இட் டிமாண்ட்ஸ் இன்க்ளூடட் கண்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலாண்ட் அண்ட் இந்தியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லண்டனில் தான் நடத்திட்டு இருந்தாங்க.
லண்டனில் நடத்தினாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாலையும் நடத்தணும், இங்கிலாண்டில் நடத்துகிற அந்த டைம்லேயே இந்தியாலையும் நடத்தணும். அதே மாதிரி கவுன்சில் அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன், இந்தியன் கவுன்சில் லண்டனில் இருக்கிறதையும் அபாலிஷ் பண்ணணும். இந்தியாலையும் இங்கிலாண்ட்லேயும் ஒரே டைமில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்தணும். டேக்ஸை ரெடியூஸ் பண்ணணும், reduction ஆஃப் taxes அண்ட் reduction ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ சிவில் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் செலவுகளெல்லாம் என்ன பண்ணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த டிமாண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க கவர்மெண்ட்க்கு. மெனி ஆஃப் திஸ் டிமாண்ட்ஸ் வேர் அடாப்டட் லேட்டர் பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1885. லேட்டராக பார்த்திங்கன்னா இவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு 1885. Moderate phase. Provincial associations such as Madras Mahajanapa led to the formation of an all-Indian organization. இப்போ இந்த மெட்ராஸ் அசோசியேஷன் ப்ராவின்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணினது பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன், இந்தியன் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வழிகாட்டுச்சு. The Indian National Congress leaders from different parts of India attended several meetings before the formation of the Congress. காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருக்கிற இந்தியன் காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, மீட் பண்ணாங்க. One such meeting was held in December 1884 in Theosophical Society at Adayar. இப்போ அந்த மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்டில் இருக்கிற இந்தியன் லீடர்ஸ்லாம், காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் மீட் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து டிசம்பர் 1884 எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் அடையாரில் தியோசபிக்கல் சொசைட்டி, அன்னிபெசன்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த சொசைட்டி தான் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொன்னால் அடையாரில் இருக்கிற அந்த பிளேஸில் வந்து நடத்தினாங்க. இட் வாஸ் அட்டெண்டட் பை தாதாபாய் நவ்ரோஜி, KT தெலங்கன், சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர் ப்ராமினென்ட் லீடர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் இவங்களை தவிர சுரேந்திரநாத் பானர்ஜி, அதுக்கப்புறம் மீதி இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் எல்லாமே அவங்களும், அதே மாதிரி சுப்பிரமணியான், ரங்கையா அண்ட் ஆனந்த சார்லு ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த காங்கிரஸ் மீட்டிங்கில். த ஃபஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஃபார்ம் ஆகுறாங்க. அதனுடைய ஃபஸ்ட் மீட்டிங் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் 1885 பாம்பேயில். அவுட் ஆஃப் 72 delegates 22 members were from மெட்ராஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 72 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து மட்டும் 22 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. The second session of Indian National Congress was held in Calcutta in 1886 with Dadabhai Naoroji in the chair. 1886 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னுடைய லீடர் யார், தாதாபாய் நவ்ரோஜி. அவங்களுடைய தலைமையில் செகண்ட் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் வந்து கல்கட்டாவில் நடக்குது. The third session was held at Mackie's Garden known as 1000 lights. இப்போ அட் ப்ரெசென்ட் இது வந்து மெட்ராஸில் இருக்குது, அது மேக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். அது 1000 லைட் அப்படின்னு சொல்லுவோம், 1000 விளக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஏரியா வந்து மெட்ராஸில் நடக்குது 1887 வித். அப்போ அந்த டைமில் யார் வந்து லீடராக இருக்காங்க, பத்ருதீன் தாபாஜி as a president. அவுட் ஆஃப் இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் நடந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, 607 ஃப்ரம் ஆல் இண்டியா டெலிகேட்ஸ். இந்தியாவிலேருந்து ஆல் இண்டியாவிலேருந்து 607 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் 362 வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து மட்டும் அதில் தேர்ட் மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாடு வாஸ் தென் த பார்ட் ஆஃப். இப்போ அந்த டைமில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்துச்சு. அதில் அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற என்னென்ன ஸ்டேட்ஸ்லேருந்து எந்தெந்த பார்ட் வந்து இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், விச் இன்க்ளூடட் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் டே ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆந்திர பிரதேஷ்னுடைய கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டும் ராயலசீமா அப்படின்ற பிளேஸும் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்துச்சு. அதேமாதிரி கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி அண்ட் சவுத் கார்னா அப்படின்ற ரீஜியனும், கேரளாலேருந்து மலபார் ரீஜியனும், ஒடிசாவிலேருந்து கஞ்சம் அப்படின்ற பிளேஸும் மெட்ராஸ் பிரசிடென்சியோட சேர்ந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராமினென்ட் நேஷ்னலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாடரேட் ஸ்டேஜில் இம்பார்ட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க யாருன்னா, த எர்லி நேஷ்னலிஸ்ட் பிலீவ் தட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட். பிகினிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம சட்டப்படி தான், நம்ம அரசியல் அமைப்பு சட்டப்படி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நம்பினாங்க இந்த மாடரேட் லீடர்ஸை.
Their activities consisted of conducting hall meetings and deliberating the problems of the country to the English. இப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் ஹால் மீட்டிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதனுடைய அவங்க அவங்க டிபேட் பண்ண விவாதித்த அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன பண்ணும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டியாகவே இருந்துச்சு. வென் அட் த டைம் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், Tilak and other leaders adapted popular methods such as mass public meetings and used vernacular languages to address the large public. இப்போ பெங்கால் பார்ட்டிஷன் பண்ண அந்த டைமில் 1905 திலகர் பாலகங்காதர் திலக் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பாப்புலர் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி அவங்கக்கிட்ட அட்ரஸ், அதே மாதிரி ப்ராப்ளம்ஸு மீட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்றது, இப்போ நம்ம தமிழ்நாடுனா தமிழில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும், ஆந்திரானா தெலுங்கில் பேசினா தான் புரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியக்கூடிய லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஸ்பீச் கொடுத்தாங்க. த எர்லி நேஷ்னலிஸ்ட் கேம் டு பி நோன் அஸ் மாடரேட்ஸ். இப்போ பிகினிங்கில் இருந்த அந்த எர்லியஸ்ட் நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாடரேட்ஸ் சொல்கிறோம். அதில் தமிழ்நாடை சேர்ந்த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னு சொன்னால், த மோஸ்ட் டிஸ்டிங்யூட் தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ்: பி ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கடரமணர், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவ ராவ் அண்ட் சுப்பிரமணியனார். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் ஆஃப் மாடரேட் லீடர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. That is today's class. We will continue the lesson in the next class. Thank you, students.